गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி, இன்றைய கிழமை புதன்கிழமை, பங்குனி மாதம் 28ஆம் தேதி. இன்றைய திதி துவிதியை திதி. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் காலை 7:15 மணி வரை, அதற்கு பின்பு பரணி நட்சத்திரம். நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 3 மணி முதல் 4 மணி வரை. ராகு காலம் மதிய நேரத்தில் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் குருவும் சந்திரனும் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, வீண் பேச்சுகளை எல்லாம் விட்டுட்டு உடனடியாக வேலைகள்ல இறங்குற நபர்கள் தான் நீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறவங்க தான் நீங்க. லாபாதிபதி பார்வையும் ராசியாதிபதி லாபஸ்தானத்திலும் இருக்கிறதுனால செய்தொழில்கள்ல இன்னைக்கு லாபம் அபரிமிதமானதாக இருக்கும். சுய முயற்சிகள் எல்லாம் வெற்றி உண்டு, முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். சுய முயற்சிகள் சம்பந்தமான வேலைகள் செய்யறவங்களுக்கு அதுல லாபமும் அதிகமாக இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். வயதுல பெரியவங்களோட நட்பும் ஆதரவும் ஆசியும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஆன்மீக குருக்களிடம் ஆசி வாங்குறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடல்நிலையில கொஞ்சம் சோம்பல் உணர்வு நிறைய இருக்கும். வேலைகள்ல பொதுமக்களை கவர்ற வண்ணம் நீங்க புதிய திட்டங்களை எல்லாம் இன்னைக்கு அறிமுகப்படுத்துவீங்க. பொது வேலைகள்ல நிறைய ஈடுபடுவீங்க. அவங்களுடைய புகழ் எல்லாமே இன்னைக்கு கூடும். பணி இடங்கள்ல உங்களுடைய தனித்திறமையினால உங்களுக்கு பாராட்டும், பதவி உயர்வு, பரிசு பொருட்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனதளவிலான தேவைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மன திருப்தி குறைவாக இருக்கும். வேலைகள்ல சின்ன சின்ன அலைச்சல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய் வழி தாத்தா வழியில சின்ன சின்ன உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலை பளு காரணமாக சின்ன தலைவலி, உடல் வலி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பண விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்து நீங்க செயல்படணும். இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் பணம் கடனாகவோ இல்ல வேற ஏதாவது தேவைக்காகவோ கொடுக்கறத முடிஞ்ச அளவு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத விஷயங்கள்ல அதிக உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அதனால பிபி ஏதாவது ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் நிதானமாக இன்னைக்கு செயல்படுங்க. உயரிய மேன்மையான சிந்தனை திறன் இன்னைக்கு இருக்கும். எந்த விஷயத்திலையுமே நீங்க மேன்மையான விட்டு கொடுக்கும் தன்மையோட இன்னைக்கு நடந்துக்குவீங்க. பெயரும் புகழும் கூடும் நல்ல மேன்மையான நாளாக இன்னைக்கு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா காரியங்களையுமே இன்னைக்கு மேற்கொள்ளலாம். சுப காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்க இன்னைக்கு மேற்கொள்ளலாம். பொருளாதார முன்னேற்றம் இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நகம், முடி இது மாதிரியான விஷயங்கள் எதுவும் வெட்டக்கூடாது. வீட்டில் உள்ளவர்களோட சுப நிகழ்வுகள்ல நீங்க கலந்துக்கலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா சுப காரியங்களையுமே இன்னைக்கு செய்யலாம். ஆன்மீக பயணம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக குருக்களிடம் உபதேசம், ஆசி இதெல்லாம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி அம்மன். ரிஷப ராசி அன்பர்களே, அழகும் அலங்காரமும் உடைய நபர்கள் தாங்க நீங்க. நவீன காலத்தோடு ஒத்து போகிற ஓடிக்கொண்டிருக்கின்ற நபர்கள். எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும், மாடலிங்கா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க நவீன காலத்தோடு ஒத்து போகி கொண்டு இருப்பீங்க. இன்னைக்கு அவசர செயல்கள்னால பண இழப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பண விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அவசர முன்கோபத்தினால தேவையில்லாததை பேசிட்டு பின்னாடி மன அமைதி இல்லாம தவிக்கிற சூழல் உண்டாகும். மிக நிதானம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தேவை. அதனால கவனமாக இருங்க. பேசும்போதும் சரி, பண விஷயங்கள்லயும் கொஞ்சம் நிதானம் இருக்கிறது ரொம்ப நல்லது.
புதிதாக எந்த செயலிலும் இன்னைக்கு முடிந்தளவு ஈடுபடுவதை தவிர்ப்பதே மிகவும் நல்லது. எதிர்பார்க்கின்ற விஷயங்கள்ல நீங்களாக போன் செய்து கேட்க வேண்டாம். அது ஏதாவது நெகட்டிவா பதில் சொல்லிட்டாங்கன்னா நமக்கு மன வருத்தமாக இருக்கும். தூக்கமின்மையினால சின்ன சின்ன சோர்வு, அசதி இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எந்த விஷயத்திலையும் சரியான நெறிமுறைகளை இன்னைக்கு பின்பற்றுவீங்க. தேவையில்லாத தொல்லைகள்ல இருந்து இன்னைக்கு முழுவதுமாக வெளிவந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சுப செலவுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆன்மீக செலவுகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பண முதலீடு விஷயங்கள்ல அதிக கவனம் தேவை. பெருசா யார்ட்டையும் விசாரிக்காம ஏதாவது ஒரு விஷயத்துல பண முதலீடு அதிகமான அளவுல நீங்க பண்ண வேண்டாம். யாருக்கும் பணம் தரும் விஷயங்கள்லயுமே ரொம்ப கவனமாக இருங்க. பிடிவாத தனத்தினால நீங்க நான் வர்ற நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இழக்கிற சூழல் இருக்கு. அதனால பிடிவாத தன்மையை முடிந்த அளவு குறைத்து கொள்ளுங்கள். சின்ன பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேச்சை கேட்டு அவங்க வீட்டுல உள்ள பெரியவங்களோட பேச்சை கேட்டு நடக்கிறது ரொம்ப நல்லது. மன உளைச்சல் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பாதம், தலை இது சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு சுப செலவினங்கள் அதிகமாக நிறைய இருக்கும். அத்தியாவசிய செலவுகளை தவிர்த்துட்டு வீண் செலவுகளை எல்லாம் செய்ய வேண்டாம். இன்னைக்கு உங்களுக்கான கடன் தொகைகளை எல்லாமே பெரிதளவு இன்னைக்கு அடைத்து விடுவீங்க. தந்தை வழி சொத்துகள்ல பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா தந்தை வழி சொத்துகள்ல ஏதாவது செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலை, படிப்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல இடமாற்றம் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைங்க படிப்புக்காகவோ இல்ல உங்க வேலை சம்பந்தமாகவோ நம்ம வேறு மாறுதல் கேட்டு போலாம், பணியிட மாறுதல் அப்படின்னு முடிவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தைக்கு கண் சார்ந்த சிகிச்சைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர், வெளிநாடு இந்த மாதிரி பயணங்கள் எல்லாம் இன்னைக்கு மேற்கொள்ளலாம். ஆன்மீக பயணம் போறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய தொழில் இன்னைக்கு தொடங்க போறீங்க அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு பண்ணுங்க. அது உங்களுக்கு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் நல்லபடியாக தரும். வியாபார விஷயங்களாக நீங்க பயணங்கள் மேற்கொள்வதோ இல்ல முதல்ல வியாபாரங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லயோ இன்னைக்கு பண்ணலாம். அதுல நிறைய லாபம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய தொழில்களை இன்னைக்கு தொடங்க வேண்டாம். ஏதாவது கடன் அதிகமா வாங்கி அதுல தொழில் தொடங்குறீங்கன்னா அந்த கடன் அடைக்கக்குள்ள உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால புதிய தொழில் தொடங்குற விஷயங்களாக இருக்கட்டும், கடன் வாங்குற விஷயங்களாக இருக்கட்டும், இந்த விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். மிதுன ராசி அன்பர்களே, எந்த சூழலையுமே எதிர்கொள்ற நபர்கள் நீங்க தாங்க. அனைத்து நிலைகளையுமே கடந்து செல்லும் நபர்கள் நீங்க. நுணுக்கமான சிந்தனைகள் நிறைய இருக்கும் உங்ககிட்ட. இன்னைக்கு மூத்த சகோதரர்களோடு இணக்கமாக இருப்பீங்க. செய்தொழில் சிறப்பாக நடக்கும். பணியினால் லாபம் அபரிமிதமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பயிர் விளைச்சல்கள் எல்லாம் நல்ல லாபத்தை தரும். கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான தொழில்கள்ல இன்னைக்கு முன்னேற்றமும் லாபமும் நிறைய இருக்கும். மனநிலையில அமைதி, திருப்தி என நிம்மதியாக இருப்பீங்க. இன்னைக்கு எடுக்கும் காரியங்கள்ல எல்லாம் பெரியோர்களோட ஆதரவும் ஆலோசனையும் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. அதனால வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்கள் வழியில ஆதரவும் உதவிகளும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்க வீட்டுல மருமகன், மருமகள் இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க வழியில நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இன்னைக்கு வாழ்க்கையில நடந்த பெரும் துயரங்களில் இருந்து எல்லாம் விடுபட்டுருவீங்க. புதிதாக ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதற்கு யோகமான காலமா இருக்கு. தொழில் முறையிலோ அல்லது எதிர்பார்த்த விஷயங்கள்லயோ லாபகரமான செயல்கள் எல்லாமே நடக்கும். அண்டை அயலாரோடு இன்னைக்கு இணக்கமாக இருப்பீங்க. சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீர்ந்து நல்லபடியா மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. தந்தை வழி உறவினர்கள் வழியில லாபகரமான செய்திகள் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனைவியின் சகோதரருக்கு நிறைய ஆதரவுகள் இன்னைக்கு தருவீங்க. அரசியல்ல அடுத்த கட்ட நகர்வுகளை இன்னைக்கு ஈடுபடுவீங்க. இழந்த செல்வங்கள் எல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பெரியோர்களோட ஆலோசனைப்படி கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் நிறைய இருக்கும், முன்னேற்றமும் நிறைய இருக்கும். அதனால பெரியோர்களுடைய பேச்சை கேட்டு நடங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புது முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். புதிதாக தொழில் தொடங்குறீங்கன்னா இன்னைக்கு அதை பண்ண வேண்டாம்.
திருமணம் உள்ளிட்ட விஷயங்களை இன்னைக்கு பேச வேண்டாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணுங்க. உங்களுக்கு அதுல வெற்றி வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு ஃபேவரா அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏதாவது விஷயத்துல வழக்கு தொடுக்க போறீங்கன்னா இன்னைக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி வாய்ப்புகள் அதுல உண்டு. உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புதிதாக வேலைக்கு இன்னைக்குதான் அப்ளை பண்ண போறீங்கன்னு சொன்னா கூடிய சீக்கிரத்துல அந்த வேலையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யும் செயல்களே எதிராக திரும்பும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால எந்த செயல்களையும் யோசிச்சு கவனமாக செய்யணும். அடுத்தவங்களால உங்களுக்கு ஆதாயமே இன்னைக்கு இல்லாத நிலை இருக்கும். நீங்க அடுத்தவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆனா அவங்க வழியில உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை அப்படின்ற ஒரு வருத்த நிலைதான் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். கடக ராசி அன்பர்களே, தெளிந்த நீரோட்டம் போல தெளிவான மனிதர்கள் நீங்க. வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிற நபர்கள் நீங்க. இன்னைக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முக்கிய முடிவுகளை பெரியோர்கள் இல்லைன்னா அனுபவ அறிவு நிறைந்த நபர்கள் வழியில அவங்க ஆலோசனையின்படி கேட்டு செய்வீங்க. பணி இடங்கள்ல அதிகார போக்கு அதிகமாக இருக்கும். பொது இடங்கள்ல உங்கள் மதிப்பு மரியாதை இதெல்லாமே கூடும். தொழில் கல்வி ரீதியான இடமாற்றம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா யோசனைகள் இதெல்லாம் வரலாம். பசங்களுக்கு கல்வி சம்பந்தமாகவோ இல்ல உங்க தொழில் மாறுதல் சம்பந்தமாகவோ நீங்க வேற பிரான்ச் போலாம், வேற ஊருக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெரியோரின் வழிகாட்டல்ல புது வேலைகள்ல எல்லாம் ஈடுபடுவீங்க. எந்த விஷயத்திலையுமே உங்களோட கடமைகளை சரிவர இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க. தொழில் ரீதியான புதிய நடைமுறைகளை எல்லாம் தொழில்ல நீங்க இன்னைக்கு அறிமுகப்படுத்துவீங்க. தொழில் ரீதியில் செயல்பாடுகளை புதிதாக சின்ன சின்ன மாற்றங்கள் ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலைகள்ல உங்களோட திறமைகளை பாராட்டி பரிசு வெகுமதி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சமுதாயத்துல மதிப்புக்குரியவர் அப்படின்னு போற்றப்படும் நபராக உயர்வீங்க. பாஸ்போர்ட் சம்பந்தமான வேலைகள் எல்லாமே சீக்கிரமாக நடந்து முடியும். தொழிலாளர்கள் உங்களிடம் அதிக விசுவாசத்தோடு இன்னைக்கு நடந்துக்குவாங்க. வேறு இடங்களுக்கு போறவங்களுக்கு பாதுகாப்பான புகலிடங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலை ரீதியான மீட்டிங்குகள் இன்னைக்கு ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அனைவரிடமுமே பெருந்தன்மையோடு இன்னைக்கு நடந்து கொள்வீங்க. தொடை சம்பந்தமான பகுதிகளில் வேலை விஷயமாக அலைச்சல் இது காரணமாக வலிகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலைகள்ல அதிக தைரியத்தோடு இன்னைக்கு செயல்படுவீங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்போக்கு இன்னைக்கு நிறைய இருக்கும். வியாபாரத்துல அதிக வருமானம் லாபம் இது எல்லாமே இன்னைக்கு நிறைய இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பண விஷயங்கள்ல கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்துகள் இன்னைக்கு வாங்குறதுக்கு நல்ல யோகமான நாளாக இருக்கிறது. மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் இன்னைக்கு உங்க வீட்டுல நடக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் எல்லாம் போறீங்கன்னா கவனமாக இருக்கணும். புதிதாக வண்டிகள் எல்லாம் வாங்க போறீங்கன்னா அது இன்னைக்கு பண்ண வேண்டாம். சாலைகளை எல்லாம் கடக்கும் போது கொஞ்சம் கவனமாக போகணும். எதையும் கவனச்சிதறல்களோடு இன்னைக்கு கையாள வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, பதவி புகழ் மதிப்பு மரியாதை இது எல்லாமே ஒருங்கே உங்களுக்கு கிடைக்கும். கூட்டத்துல தனி திறமையினால தனி மதிப்பு உண்டு. கூட்டத்திலயுமே நீங்க தனியாக தெரிவீங்க. தொழில் குடும்ப ரீதியான ஆலோசனைகளை தந்தையிடம் இன்னைக்கு பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கோவில் கட்டுமான பணிகள் கோவில் பராமரிப்பு பணிகள் கும்பாபிஷேக விஷயங்கள் இதுல எல்லாம் அதிக ஈடுபாடு எடுத்துக்கொள்ளுவீங்க. ஆன்மீக எண்ணம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கு யோகங்கள் எல்லாம் கைகூடி வர்றதுக்கு நல்ல நாளாக இருக்கு. வெளிநாடு வேலைகளுக்கு இன்னைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு உதவியவர்கள் மீது நீங்க அன்பும் நிறைய நன்றியுணர்வும் கொண்டு இருப்பீங்க. கோவில்களுக்கு அன்னதானம் செய்யறதுனால மிகுந்த பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான பொருட்கள் வழங்குறதுனால அதுலயுமே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வழிகள்ல முன்னேற்றம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய இரக்க குணத்தினால எல்லாரோட அன்புமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். பேரன் பேத்திகளோடு மகனம் மகிழ்ச்சியாக இன்னைக்கு இருப்பீங்க. ஆன்மீக குருக்களிடம் ஆசிகளும் உபதேசங்களும் பெறுவதற்கு நல்ல நாளாக இருக்கிறது. அறக்கட்டளை ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அது சார்ந்த பணிகள் எல்லாம் இன்னைக்கு முன்னேற்றமான விஷயங்கள் நடக்கும்.
பொது தொண்டு சார்ந்த நிறுவனங்கள் வைத்து நடத்துறவங்களுக்கு தானமாக சொத்துகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு வேலையில இருந்து வேறு வேலைக்கு செல்லறதுக்கான முடிவுகள் இன்னைக்கு எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உணவு முறைகள்ல கவனம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. முடிந்த அளவு வீட்டு உணவுகள் சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மேற்கொள்கின்ற எல்லா விஷயங்கள்லயுமே வெற்றி வாய்ப்புகள் உண்டு. எல்லா விதமான முயற்சிகளுமே இன்னைக்கு செய்யலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கான புது முயற்சிகள் எதுவும் இன்னைக்கு செய்ய வேண்டாம். புதிதாக வேலைக்கு ஏதாவது அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா அதை இன்னைக்கு பண்ண வேண்டாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கான புது முயற்சிகள் இன்னைக்கு பண்ண வேண்டாம். புதிதாக வேலைக்கு அப்ளை பண்றீங்கன்னா இன்னைக்கு அதை பண்ண வேண்டாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே இன்னைக்கு மேற்கொள்ளலாம். வெளிநாட்டு தொழில்களுக்கு அப்ளை பண்றதுக்கு இன்னைக்கு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த தொழில்கள் எல்லாமே சீக்கிரமாக முன்னேற்றம் அடையும். அயல் நாடு சம்பந்தமான நிரந்தர குடியுரிமை கேட்டு அப்ளை பண்றவங்க இன்னைக்கு பண்ணலாம். அது சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசியான நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, பேசியே எல்லா விஷயங்கள்லயுமே சாதனை படைக்கிறவங்க நீங்க தாங்க. நுணுக்கமான துறைகள்ல அதிக புலமை கொண்ட நபர்கள் நீங்க. எதிர்பாலின நபர்களிடம் அதிக அன்பும் அக்கறையும் செலுத்துவீங்க. எந்த ஒரு விஷயங்கள்லையும் இன்னைக்கு கவனம் அதிகமாக செலுத்துங்க. எதிரிகள் வழியில இன்னைக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலை செய்கிற இடங்கள், படிக்கின்ற இடங்கள், அக்கம் பக்கம் உள்ளவர்கள் என அனைவரிடமுமே இன்னைக்கு கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். உடல் அளவுல நீங்காத பிரச்சனைகள்னால இன்னைக்கு துன்பம், அவதி இதெல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாய் மாமா வழியில செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி இல்லைன்னா அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடன் தொந்தரவுகள் வழியில நிறைய பிரச்சனைகள் இருக்கும். கடன் கொடுத்தவர்கள் உங்களை அதிகமாக தொல்லை கொடுக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலைகள்ல தேவையில்லாத வீண் அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும். தேவையில்லாத செயல்கள்ல எல்லாம் ஈடுபடாதீங்க. அதனால வர்ற துன்பங்கள், பின் விளைவுகள் இதெல்லாமே பெரிய பிரச்சனைகளை தர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மற்றவர்களோடு பேசும் விதத்திலும் கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க. வீணான கருத்து மோதல்கள்னால தேவையில்லாத உறவு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உறவுகளுக்குள்ள வெகு தூர பயணங்கள் போறதுக்கு கூட இன்னைக்கு நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளியிடங்கள்ல தங்கும் போது உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வது மிகவும் அவசியமான விஷயம். எதிர்பாராத வகையில வீண் செலவுகள் இன்னைக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உயில் சம்பந்தமான சொத்துகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடக்கும். பண விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். முடிந்த அளவு கடன் கொடுப்பதை இன்னைக்கு தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பணி இடங்கள்ல உங்கள் மீது தேவையில்லாத வீண் பழிகள், அவதூறுகள் இதையெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதவங்க பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பணி, குடும்பம், படிக்கும் இடங்கள்ல உங்களை ஏற்றத்தாழ்வுகளோடு இன்னைக்கு நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சுப காரியங்கள் எல்லாமே செய்யலாம். புதிய தொழில்கள் தொடங்குறதுக்கு நல்ல யோகமான நாளாக இருக்கிறது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபார பயணம் இன்னைக்கு மேற்கொள்ளலாம். அதுல அதிக முன்னேற்றம் இன்னைக்கு நடக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தொழில் துறைகள் இன்னைக்கு தொடங்கலாம். அதிலும் லாபமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய தொழில்கள் இன்னைக்கு தொடங்க வேண்டாம். நிறைய கஷ்டம் வரும். அதுல ஏதாவது லோன் போட்டிருந்தீங்க, இல்ல கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை அடைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் நிறைய இருக்கும். கடன் இன்னைக்கு வாங்கவே வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். துலாம் ராசி அன்பர்களே, அடுத்தவங்களால முடியாத காரியங்களை கூட நீங்க நடத்தி காட்டுவீங்க. உங்களுடைய ரசனையே தனி ரகம்தான். கலைகளில் அதிக ஆர்வமுடைய நபர்கள் நீங்க. திருமண விஷயங்கள்ல இன்னைக்கு அதிக ஈடுபாடுகள் எடுத்து பேசுவீங்க. பொது விஷயம் சார்ந்த கூட்டு தொழில் அதிக முன்னேற்றம் நிறைய இருக்கும். நண்பர்களோடு சேர்ந்து அதிக பொது சேவை, பொது தொண்டு இது எல்லாமே இன்னைக்கு நடத்துவீங்க. மக்கள் தொடர்பிலான பணிகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக நடக்கும். புதிதாக ஆன்மீக பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாட்டு உறவுகளோடு நல்ல முறையில இன்னைக்கு பேசுவீங்க. அவங்க வழியில உங்களுக்கு ஆதரவும் நிறைய இருக்கு. இறை சம்பந்தமான சுப நிகழ்வுகள் குறித்து பேசும் விஷயங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இன்று நிறைய தர்மம், தானம் இது எல்லாமே பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
இறைவனுக்குரிய வாசனை பொருட்கள் விற்பனை இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். மலர்கள் சார்ந்த விற்பனையும் இன்னைக்கு அதிகமாக நடக்கும். குளிர்பானம், தயிர், இனிப்பு இது சம்பந்தமான வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும். ஞாபக மறதி பிரச்சனையினால அவதிகள் நிறைய இருக்கும். புதிதாக ஆடைகள் வாங்குறதுக்கான எண்ணங்கள் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கோவில், பள்ளி இல்லைன்னா மற்ற விஷயங்களுக்காக இன்னைக்கு நீங்க நன்கொடை தர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்களோடு நல்ல முறையில பழகுவீங்க. அவர்களோடு சேர்ந்து பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு உண்டு. பேங்க் மூலமான லாபகரமான பேச்சுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ரீதியாகவோ, வீடு கட்டுறதுக்கோ, இல்லைன்னா வாகனங்கள் வாங்குறதுக்கோ ஏதாவது ஒண்ணுக்காக கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பேங்க்ல. அடிவயிறு சம்பந்தமான உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சமாதான பேச்சுகள்ல முன்னேற்பாடுகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அந்த பேச்சுகளும் சமாதானமாகி அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜவுளி வியாபாரம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகளை இன்னைக்கு எடுக்க கூடாது. திருமணம் சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு பேசுவதும் கூடாது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி உயர்வு குறித்த பேச்சுகளை எல்லாம் இன்னைக்கு பேசலாம். அரசியல்ல அடுத்த கட்ட நகர்வுகளை எல்லாம் நகர்த்துறதுக்கு இன்னைக்கு முக்கியமான நாளாக இருக்கிறது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள்னால இல்ல நீங்க எடுக்கிற செயல்கள்னால அடுத்தவங்களுக்கு ஆதாயம் நிறைய இருக்கும். நீங்க ஒரு விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பீங்க. ஆனா பாராட்டும் புகழும் எல்லாமே இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிருவாரு. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர். விருச்சிக ராசி அன்பர்களே, தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலைகள்லயே கண்ணும் கருத்துமாக முழு ஈடுபாடுடன் செயல்படும் நபர்கள் நீங்க. செயல் வீரர்கள் நீங்க. வேலையை முடிச்சுட்டு தான் வேற பேச்சுகளையே நீங்க பேசுவீங்க. உடல் நலன்ல இன்னைக்கு கொஞ்சம் அதிக அக்கறை செலுத்துவது ரொம்பவே நல்லது. கடன் தந்தவர்கள் வழியில தொல்லைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பொது சேவை சார்ந்த விஷயங்கள்ல பதவி உயர்வு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அறநிலையத்துறை வேலைகள்ல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடல் செயல்திறன்ல இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் நிலை கூட வரலாம். அதனால உடல் நிலையில இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சிறு அளவிலான நிரந்தர பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு கடன் வாங்கும் சூழல் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. வேலைகள்ல ஒப்பந்தங்கள் ஏதாவது போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பணியிட மாறுதல்கள் வர்றதுக்கு நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெயருக்கு களங்கம் வருகின்ற நபர்கள் அருகிலேயே இருப்பாங்க. அதனால நீங்க அவங்க கிட்ட எல்லாம் கவனமாக இருக்கணும். பழைய பொருட்கள் பழுது விற்பனை இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். கோவில் வரி வசூல் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். கோவில் சம்பந்தமான வேலைகளுக்கு இன்னைக்கு வரி வசூல் பண்றீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நிறைய வசூல் ஆகும். தர்ம ஸ்தாபனங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்ல முறையிலேயே செயல்படும். ஏதாவது வியாதியினால அவதிப்பட்டவங்களுக்கு நோயின் நிலையை இன்னைக்கு சரியா கண்டுபிடிச்சு அதற்கான மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்குறதுக்கான சூழல் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரிந்து சென்றவர்கள் வழியில அவங்க திரும்பி பிரச்சனை பண்றதுக்காக வழக்குகள் போடுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வரவும் செலவும் சமமாக இன்னைக்கு இருக்கும். வைத்திய சாலைகள்ல சில வியாதிகளுக்கு வைத்தியம் செய்யும் சூழலும் இன்னைக்கு ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவங்களுக்கு இன்னைக்கு பணச்செலவு நீங்க செய்யற மாதிரியான நிலை இன்னைக்கு இருக்கும். நண்பர்களிடமெல்லாம் பழகும் போது கவனம் அவசியமாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப நிகழ்வுகள் எல்லாமே இன்னைக்கு தொடங்கலாம். முன்னேற்றம் நிறைய இருக்கும். சொத்துகள் வாங்குறதுக்கு நல்ல யோகமான நாளாக இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக வாகனங்கள் எல்லாம் இன்னைக்கு வாங்கக்கூடாது. பெண் பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு போவதை தவிர்க்கிறதே மிகவும் நலம். உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் வீரபத்திரர். தனுசு ராசி அன்பர்களே, மனதளவுல முதிர்ச்சியான நபர்கள் நீங்க. சிறந்த அனுபவங்கள், அறிவாற்றல்கள் இதெல்லாமே நிறைந்தவங்க நீங்க. பெரியோர்களோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் நபர்கள் நீங்க தாங்க. குழந்தைகளுக்கு ஆதரவாக இன்னைக்கு இருப்பீங்க. மாமன்மார் உறவுகள், தந்தை வழி உறவுகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
குலதெய்வ வழிபாடு சார்ந்த ஆன்மீக விஷயங்கள்ல எல்லாருமே கலந்துக்குவீங்க. இன்னைக்கு அறிவாற்றலும் அனுபவ ஆற்றலும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சொற்பொழிவு ஆற்றுபவர்களுக்கு திறமைகள் மேம்படும். மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல இன்னைக்கு ஆலோசனை கூறுவீங்க. நீங்க ஆன்மீக சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பூஜைகள், பிரார்த்தனைகள், இது சார்ந்த வேலைகள் எல்லாமே இன்னைக்கு கலந்துக்குவீங்க. அரசியல்ல அதிக ஈடுபாடுகள் எடுத்து அதுல மும்முரமாக இன்னைக்கு ஈடுபடுவீங்க. பொதுமக்கள் தொடர்பான விஷயங்கள்ல எல்லாமே அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. திடீர் பணவரவு வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய நட்புகள் வழியில ஆதரவு நிறைய இருக்கும். வேதங்கள் ஓதுறவங்களுக்கு இன்னைக்கு வேலை நல்லபடியாக நடக்கும். கலை சார்ந்த துறைகள்ல வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இயற்கை மருந்து தயாரிக்கும் பணிகள்ல இன்னைக்கு அதிக முன்னேற்றம் இருக்கும். புதிதாக பார்ட்னருடன் இணையும் முயற்சிகள் எல்லாமே கைகூடும். பொதுநல சேவை மையங்கள் எல்லாமே நல்லபடியாக வேலை நடக்கும். ஏதாவது பிரச்சனையினால பிரிந்து சென்ற நபரை சமாதானம் செய்யும் போது மீண்டும் உங்களோடு இணையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை செய்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தைக்கு சிறு சிறு உடல்நல பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் வழியில நன்மைகள் நிறைய இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு கை கொடுக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடி, நகம் இது போன்ற விஷயங்களை இன்னைக்கு வெட்டக்கூடாது. புதிய முயற்சிகளை இன்றைக்கு செய்யாம இன்னொரு நாள் செய்வது மிகவும் நலம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத பெரும் நன்மைகள் இன்னைக்கு வரவிருக்கின்றது. சுப நிகழ்வுகள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, கடின உழைப்பாளி தாங்க நீங்க. நிறைந்த பொறுமைசாலியும் நீங்க தாங்க. இன்னைக்கு வாகனங்கள், வீடு, மனை இதெல்லாம் வாங்குவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பொது சேவை, பொது தொண்டு இது சார்பான மேல்நிலை கல்வி படிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல முறையில படிப்புல ஈடுபாடு காட்டுவீங்க. பழமை வாய்ந்த ஞாபக சின்னங்களை பாதுகாப்பீங்க. வாகனங்கள்ல இன்சூரன்ஸ் புதுப்பிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மனைவியினால சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புதிதாக போட்டித் தேர்வு மையங்கள்ல சேர்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. மருத்துவ முகாம்கள்ல இன்னைக்கு கலந்து கொண்டு உங்களுக்கு மருத்துவ செக்கப் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சுய சிந்தனைய வச்சு உற்பத்தி செய்து சாதனை செய்யறவங்க நீங்க. ஏதாவது ஒரு காரணத்துக்காக சொந்த ஊரை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு போறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எந்த விஷயமாக இருந்தாலும் ஆலோசனை கேட்டு அதன்படி செயல்படுவதே இன்னைக்கு நன்மை தரும். ஆபரணங்கள் வாங்குவதற்கு யோகமான காலமாக இன்றைக்கு இருக்கிறது. அரசியல்ல ஈடுபடுறவங்களுக்கு பொதுமக்கள் வழியில ஆதரவுகள் பெருகி கொண்டுள்ளது. சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள்னால அவதிகள் நிறைய இருக்கும். பழமை வாய்ந்த சிறப்புமிக்க பொருட்கள் மீதான சிந்தனை அதிகமாக இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு பிரிந்து சென்ற நபர் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இசை, நடனம், சினிமா இந்த மாதிரியான துறைகள்ல ஆர்வம் அதிகமாக இருக்கும். அது சம்பந்தமான துறைகள்ல நீங்க ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. தாய் வழி உறவினர்கள் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கால்நடைகள் வச்சிருக்கிறீங்கன்னா அதுக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுகளை இன்னைக்கு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சீக்கிரமாகவே முடியும். ஆன்மீக பயணம் போறதுக்கு நல்ல காலமாக இருக்கிறது. ஆன்மீக குருக்களிடம் உபதேசம் பெறுவதற்கும் நல்ல காலமாக இருக்கிறது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சார்ந்த வேலைகள்ல இன்னைக்கு ஈடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு சார்ந்த வேலைகளுக்கு இன்னைக்கு அப்ளை பண்ணலாம். புதிதாக தொழில் தொடங்குவோருக்கு இன்னைக்கு தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னா அதுல பின்னாடி ரெட்டிப்பு லாபம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு முக்கியமான பேச்சுகளை எல்லாம் எடுக்க வேண்டாம். புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது போடுறீங்கன்னா அதை இன்னைக்கு பண்ண வேண்டாம், இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சிருங்க. உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். கும்ப ராசி அன்பர்களே, வேலைகள்ல தெளிவும் கடின உழைப்பும் உங்களுக்கு நிறைய இருக்கும். அடுத்தவர்களிடம் அதிக சகிப்புத்தன்மை உடைய நபர்கள் நீங்க தான்.
அவங்க எவ்வளவு சொன்னாலுமே நீங்க அது சகிச்சு சரி சரி அப்படின்னு சொல்லி போவீங்க. இளைய சகோதரருக்கு பழமை வாய்ந்த பொருட்கள் மீதான சிந்தனை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அவருக்கு ஆன்மீக எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆன்மீக இசை சார்ந்த தொழில்கள்ல முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். தொழிலுக்கு சிறந்த அனுபவமுள்ள தொழிலாளர்கள் புதிதாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்த விஷயத்தையுமே துணிவுடன் இன்னைக்கு எதிர்கொள்வீங்க. தைரியமாக எதையுமே செய்வீங்க. காது, மூக்கு இது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தங்கம் வாங்குறதுக்கு யோகமான காலமாக இருக்கிறது. மற்றவர்களால நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு நடக்கும். வேலைகள்ல உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படும். சிறு தூர பயணங்கள், இடமாற்றம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தெரிந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள்ல சிறந்த ஆலோசனை நீங்க சொல்றதுக்கான நிலை இன்னைக்கு வரலாம். நிறைந்த பொறுமை உங்களிடம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். முயற்சிகள்ல அதிக அவசரமின்றி செயல்பட்டீங்கன்னாலே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விளையாட்டுகள்ல ஆர்வமும் வேகமும் அதிகமாக இருக்கும். ராணுவம் தொடர்பான பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு வேலைகள்ல வேகம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உடல் வலிமை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கை, தோல் இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதுல ஏதாவது வலிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு அரசியல்வாதியோடு நீங்க தொடர்பு பெறறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க வழியில உங்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நரம்பு மண்டல இயக்கம் இன்னைக்கு நல்லபடியாக செயல்படும். ரியல் எஸ்டேட் வேலைகள் எல்லாமே மும்முரமாக நடைபெறும். இன்னைக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு புதிய முயற்சிகள் எதுவுமே இறங்க வேண்டாம். புதிதாக வேலைக்கு அப்ளை பண்ண போறீங்க, இல்ல புதிதாக வேலைக்கு சேர போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வேண்டாம், அது இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பெண் பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக அந்த பெண் உங்களுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் எல்லாம் விரைவாக நடக்கும். அதனால பெண் பார்க்க இன்னைக்கு போறீங்கன்னா கண்டிப்பாக போகலாம். பதவி ஏற்பு இது குறித்த நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்க செஞ்சுக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய உதவிகள் செய்வீங்க. பண செலவு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் வீரபத்ரர். மீனம் ராசி அன்பர்களே, விட்டு தரும் மனப்பான்மை உங்களிடம் அதிகமாக இருக்கும். தியாக மனப்பான்மையும் நிறைந்த மனிதர்கள் நீங்க. இன்னைக்கு எதிர்பார்த்த தன வருவாய் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பம் ஆன்மீக விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு கொண்டிருக்கும். பேச்சுல கொஞ்சம் நிதானம் அதிகமாக தேவை. கலைகள்ல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். இழந்த பொருட்களை எல்லாம் மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்று உள்ளது. சுவை மிகுந்த உணவுகளை நிறைய உண்பீங்க. செல்வ நிலை பெருகும். குடும்ப உறுப்பினர்களுக்கு அதிக ஆதரவுகள் இன்னைக்கு உங்களிடம் கிடைக்கும். சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆரம்ப கல்வி மாணவர்கள் ஆர்வமுடன் படிப்புல ஈடுபடுவீங்க. விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதையல் கிடைக்கும் யோகம் உள்ளது. தானமாக பொருட்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. பேச்சில் சாதுரியம் நிரம்பிய நபர்களாக இன்னைக்கு வெளிப்படுவீங்க. பைனான்ஸ், வட்டி சம்பந்தமான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக நடக்கும். வேலைகள் எல்லாமே விரைவாக செயல்படுவீங்க. செயல்திறன் அதிகமாக இருக்கும். அறிவார்ந்த பேச்சுகள் எல்லாமே இன்னைக்கு உங்களோட பேச்சுகள்ல வெளிப்படும். தைரியம் மிக்க செயல்களால லாபம் அதிகமாக இன்னைக்கு இருக்கு. எதிர்பார்த்த விஷயங்கள்ல இருந்து, எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து லாபகரமான தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆர்வமுடன் இன்னைக்கு சம்பாதிப்பீங்க. தெய்வ பணிகளால் லாபம் அதிகமாக இன்னைக்கு இருக்கு. சேமித்த பணத்தின் மூலம் லாபம் பெருகும். குடும்ப நிர்வாகம் இன்னைக்கு நல்ல முறையில மேம்பாடானதாக இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த பேச்சுகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். கையிருப்பு பணம் அதிகரிக்கின்ற நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கிறது. பெரியம்மா இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில உங்களுக்கு ஆதாயம், ஆதரவு எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு செலவினங்கள்ல கவனம் அதிகமாக தேவை. நண்பர்கள் வழியில தொந்தரவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு, வாகனங்கள் இதெல்லாம் வாங்குவதற்கு யோகமான காலமாக இருக்கிறது. பொருளாதார நிலையில இன்னைக்கு உங்களுக்கு முன்னேற்றமான காலமாக அமையும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாலைகளை கடந்து போறீங்கன்னா நீங்க கவனம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வண்டிகள்ல போகும்போது கவனம் நிறைய தேவை. ஹெல்மெட், சீட் பெல்ட் இதெல்லாம் அணிஞ்சுதான் நீங்க வெளியே போகணும். வெளியூர் பயணம் போறதை இன்னைக்கு முடிந்த அளவு குறைத்துக் கொள்வது மிகவும் நன்மை தரும். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி.